வணக்கம். நான் உங்கள் நரம்பியல் மருத்துவர் ராகவேந்தர், ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்ஸ், OMR, சென்னை. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமனாக பேசுறது தான் தலைவலி. ஸோ தலைவலி எல்லாருக்கும் காமனாக வர்றது தானே, நான் எதுக்கு நரம்பு டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கலாம். வழக்கமாக தலைவலியை நம்ம ரெண்டாக பிரிப்போம். யூஸ்வலாக பிரைமரி ஹெட்டேக்னு சொல்லுவோம், செகண்டரி ஹெட்டேக்னு சொல்லுவோம். பிரைமரி ஹெட்டேக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணங்கள் எதுவும் இல்லாமல் யூஸ்வலாக வர்றது தான் பிரைமரி ஹெட்டேக். செகண்டரி ஹெட்டேக் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, செகண்டரி ஹெட்டேக் வந்து மூளையில ஏதோ ஒரு பிரச்சனைனால, நரம்பு பிரச்சனைனாலேயோ, ரத்த குழாய் பிரச்சனைனாலேயோ, இல்லை இன்ஃபெக்ஷனாலேயோ இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் செகண்டரி ஹெட்டேக்னு சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு செகண்டரி ஹெட்டேக் பத்தி பார்க்கலாம். ஸோ எப்போ இந்த செகண்டரி ஹெட்டேக்கை பத்தி இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு சந்தேகப்படலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தலைவலி ஒருத்தவங்களுக்கு பல வருஷமா வந்துகிட்டு இருக்கலாம். பட் திடீர்னு இந்த தலைவலி புதுசா இருக்கு சார், இது வரைக்கும் இல்லாத தலைவலி திடீர்னு மாறுது, தலைவலியோட சிவியாரிட்டியில ரொம்ப அதிகமானாலோ, இல்ல ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எனக்கு ஒரு தடவை தான் சார் வரும், இப்ப எனக்கு டெய்லி இருக்கு, என்ன இந்த தலைவலி தூங்கவே விட மாட்டேங்குது சார், நைட் என்னால தூங்கவே முடியல, அது இல்லாம இந்த தலைவலி கூட முக்கியமா கண் பார்வை மங்குறது, இப்படி குனிஞ்சு ஏஞ்சி பார்த்தா திடீர்னு கண்ணு மங்கலாகுது சார், கண்ணை இருட்டுது, கண் பார்வை சரியா தெரியல, அது இல்லாம இந்த தலைவலி கூட ரொம்ப கழுத்து வலி, கழுத்து ரொம்ப டைட்டா இருக்கு, புதுசா வர ஜுரத்து கூட வரக்கூடிய தலைவலி, இந்த தலைவலி தான் என்னால வாழ்க்கையிலேயே மோசமான தலைவலி அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இந்த தலைவலி வரும்போது கூட வாந்தி வர்றது, கண் பார்வை ரெண்டு ரெண்டா தெரியறது, இது எல்லாமே செகண்டரி ஹெட்டேக்கோட சிம்டம்ஸ். ஸோ இந்த செகண்டரி ஹெட்டேக் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செகண்டரி ஹெட்டேக் வந்தா இந்த மாதிரி நான் சொன்ன ஏதாவது முன்னாடி இருந்த அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா கூட கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்க நரம்பியல் மருத்துவரை உடனே போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கண்டிப்பா நம்ம சிடி ஸ்கேனோ அல்லது MRI ஸ்கேனோ நம்ம கண்டிப்பா பண்ணி பார்க்கணும். இந்த செகண்டரி ஹெட்டேக் ஏன் இதை உடனே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சொன்ன எல்லாமே மூளையில உள்ள ப்ரெஷர் அதிகமாகிறதுனால வரக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ இந்த மூளையில இருக்க ப்ரெஷர் எதனாலலாம் அதிகமாகும்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு மூளையில இருக்க ரத்த குழாய் வெடிக்கிறதுனாலயோ, இல்ல மூளையில இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுனால மூளையில இருக்க நரம்பு சரியா வேலை செய்யாம அதுல உள்ள நீர் சரியா சுரக்கிறதுல பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி அதிகமாகலாம். ஸோ இந்த செகண்டரி ஹெட்டேக் எவ்வளவு சீக்கிரம் பார்க்கணும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதிகபட்சம் 24 மணி நேரத்துக்குள்ள கீழே உடனே போய் பார்க்கறது நல்லது. அப்படி இல்லை ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சுயநினைவு இதெல்லாம் மங்க ஆரம்பிக்கலாம். அப்படி மங்க ஆரம்பிக்கும் போது இந்த ட்ரீட்மெண்டோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாகும். ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த தலைவலியை பார்க்குறோமோ அந்த தலைவலி சீக்கிரம் சரி பண்ண முடியும். குறிப்பா வலிப்பு, ஜுரம், கண் பார்வை ரெண்டு ரெண்டா தெரியறது, வாந்தி, இதெல்லாம் வந்தா உடனே போய் பார்க்கறது நல்லது. இந்த செகண்டரி ஹெட்டேக்லயே ஒரு முக்கியமான ஹெட்டேக் வந்து IIH அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த IIHனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியோபதிக் இன்ட்ராக்ரைனல் ஹைப்பர் டென்ஷன். அப்படி என்னன்னா மூளையில உள்ள ப்ரெஷர் மட்டும் அதிகமா வருது. ஸோ இது யாருக்கு யூஸ்வலா வரும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, யங் ஃபீமேல்ஸ், யூஸ்வலி 20லேருந்து ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் ஒபீஸா இருக்கவங்களுக்கு, தைராய்டு ஹார்மோன் அந்த மாதிரி பிரச்சனை, தைராய்டு ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு, எண்டோக்ரைன் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு, இவங்கெல்லாம் வந்து யூஸ்வலா இந்த மாதிரி ஹெட்டேக் ரொம்ப வர்சன் ஆகுது. குறிப்பா இதோட முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் பார்வை மங்குறது. திடீர்னு குனிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு கண் பார்வையில திடீர்னு புகைப்படிகிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் டிரான்சியன்ட் விஷுவல் அப்ஸ்கியூரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க பக்கத்துல இருக்கவங்க டாக்டரை பார்க்கணும். அந்த ஸ்கேன் எடுத்துட்டு ஸ்கேனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முதுகுல இருந்து CSFன்னு சொல்லக்கூடிய நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணணும். அதுல ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு என்னன்னு, இதெல்லாம் நம்ம டக்குன்னு நம்ம சரி பண்ணோம்னா கண் பார்வையை முழுசா குணப்படுத்த முடியும். இதுல டிலே ஆக ஆக கண் பார்வை திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும். அதனால இப்ப நான் சொன்னதுல இந்த தலைவலி கூட உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி புதுசா அறிகுறிகள் ஏதாவது வருதுன்னா கண்டிப்பா உங்க கிட்ட இருக்கிற நரம்பியல் மருத்துவரை பார்க்கறது ரொம்பவும் நல்லது. நன்றி.